சோஷியல் மீடியால இருக்கிற வயலன்ஸ் இல்ல வன்மம் தான் எனக்கு பிடிக்கல. ரஜினி சார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் ரஜினி சார் விஜய் தான் கூப்பிட்டுருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. என்னோட சின்ன பிரெயின்ல அதை யோசிச்சுட்டு எனக்கு கிடைக்கல எப்படி வரும். கட்டகுஸ்தி 2ன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கதை முடிஞ்சு போச்சு. அப்போ எப்படி எனக்கு என்னோட சின்ன பிரெயின்ல அதை யோசிச்சுட்டு எனக்கு கிடைக்கல எப்படி வரும். அந்த மாதிரி ஒரு ட்ராக்கே எனக்கு கிடைக்கல. ஆனா செல்லா சார் ஹஸ் ரிட்டன் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு நம்ம சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போதும் ரொம்ப சிரிப்பு வந்துட்டே இருந்தது. பிகாஸ் சீன்ஸ் வேர் நைஸ். அது அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகும்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கதை கேட்கறதுக்கு முன்னாடியே எஸ் சொல்லிட்டேன் புது மூவி. ஏன்னா பிகாஸ் ஆஃப் செல்லா சார் அண்ட் தி டீம். இப்போ ஆஃப்டர் ஹியரிங் தி ஸ்டோரி ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி தட் ஐ குட் பி பார்ட் ஆஃப் திஸ். விஜயசாந்திக்கு அப்புறம் பட்டாக்குல வந்து பெரிய கண்டு பண்ணீங்க. இந்த படத்துல இது செகண்ட் பார்ட்ல இருக்கா? நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. லைட்டா இருக்கு. அதான் நான் ஆல்ரெடி பேசிட்டேன் இதை பத்தி. அதோட எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டேன். அதுதான் சோஷியல் மீடியா. பாருங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கா ஒரு விஷயத்த. அதுதான் சொல்றேன், மறுபடியும் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுதான் சோஷியல் மீடியாங்கிறாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் திருப்பி சொல்றேன். நான் வந்து என்ன நடந்ததுங்கிற ஒரு இன்சிடென்ட்டை ரஜினி சார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் ரஜினி சார் விஜய் தான் கூப்பிட்டுருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் சாருங்க ஏன் கூப்பிடல, தலைவரை மட்டும் தலைவருங்க ஏன் கூப்பிட்டு, இதனால தான் சொன்னேன். ஏன்னா சார் என்ன பேசியிருக்காரு, அவர் வந்து விஜய்க்கு எனக்கு எந்த பிரச்சனை அப்படிதான் பேசியிருக்காரு. விஜய்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் நானும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, விஜய் சார் சொன்ன மாதிரி தான் இக்னோர் நெகட்டிவிட்டி, அவ்வளவுதான் நானும் சொல்வேன். இது நடக்கும். இது வந்து we are all used to it. இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நடக்குது. புதுசா இருக்கு எனக்கு. பட் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக எதுவுமே பேசல. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியா தான் நான் அகேன்ஸ்ட். சோஷியல் மீடியால இருக்கிற வயலன்ஸ் இல்ல வன்மம் தான் எனக்கு பிடிக்கல. அதுக்கு நான் கன்ஃபார்மா அகேன்ஸ்ட். அது நான் இப்போ கூட நிற்பேன். நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. அமெரிக்கால ஜனாதிபதி கூட மிஸ்டர் பிரசிடென்ட் சரி, நம்ம ஊர்ல அது ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தா எதிர்பார்க்குறாங்க. அது வந்து காலங்காலமா இருக்கு. ஸோ மேபி அந்த ரெஸ்பெக்ட் வந்து வி ஷுட் கிவ் இட்ன்றது நான். தேங்க் யூ. ஒரு ஹீரோ வந்து இந்த மாதிரி ஹீரோயின் மேல தலைக்கு மேல தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி அந்த ஸ்கில் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஏன் வந்து வித்தியாசமா பண்ணிருக்கீங்க? அதான் சார், இப்போ நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா சார், அதனால தான் அது இல்ல, அது எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது. வித்தியாசமான படங்கள் பண்ணும்போது நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணி வித்தியாசமான விஷயங்கள் பண்ணும்போது அந்த மக்கள் கிட்ட கிடைக்கிற பாராட்டு, அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா அதுக்கு தானே சினிமாவுக்கு வந்தோம். ஸோ இந்த மாதிரி புதுசா பண்ணும்போது அந்த முயற்சி பாராட்டும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, வெரி எக்ஸைட்டட். ஒரு கிக்கு கிடைக்குது எனக்கு. அண்ட் கண்டிப்பா இந்த படத்துலயும் சில புது விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா படம் பாருங்க. ஜூலை 3 அன்னைக்கு நீங்க பார்த்து சொல்லுங்க.